காசை கொடுக்கும்போது வாக்குக்கு ஏன் வாக்குக்கு காசு கொடுக்கிறீர்கள் என்று கேளுங்கள். நீங்கள் எதற்காக தேர்தலில் போட்டியிடுகிறீர்கள்? எங்களுக்கு சேவை செய்ய. எங்களுக்கு சேவை செய்ய வந்த நீங்கள் எங்களுக்கு ஏன் காசு தருகிறீர்கள்? இப்போது பாருங்கள், தமிழக அரசியல் வரலாற்றின் அண்மை காலங்களில் நீங்கள் பார்த்திருக்க முடியாத ஒன்று. இதுவரை வரலாற்றில் பெருமாற்றத்தை உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு சான்று. காசு கொடுத்தா தான் கூட்டத்திற்கு ஆட்கள் வருவார்கள். குவார்டர் கொடுக்க வேண்டும், சாப்பாடு கொடுக்க வேண்டும், 200-300 காசு கொடுக்க வேண்டும். காசு கொடுத்தால் தான் வாக்கு தருவார்கள். இதுதான் இங்கே நிலைமை. ஆனால் வாக்கு கேட்டு போகிற என்னுடைய பிள்ளைகள், ஏன் உங்கள் மகன் எனக்கு தேடி வந்து பச்சிளம் குழந்தைகள், சிறு சிறு சிறார்கள், வயது முதிர்ந்தவர்கள், பெரியவர்கள், மகனே மகனே இந்தா 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 2000 வச்சுக்க, இந்த 1000 வச்சுக்க, அண்ணா நான் எலக்ட்ரீஷியன், இவ்வளோதான் இருக்கு, 50 ரூபா தேர்தல் செலவு வச்சுக்க. இதுதான் வரலாற்றில் மாற்றம். காசு கொடுத்தால் தான் வாக்கு செலுத்துவார்கள்ங்கிற நிலையை பிரபாகரன் பிள்ளைகள் சம்மட்டியால் அடித்து தகர்க்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ் அறிவியலின் அடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு. என் பிள்ளைகளே, உங்களுக்கு ஐயா சொன்னதை சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு, உன்னுடையதாக்கு. எவரையும் சம உணர்வுடன் சந்தி. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாது சம உணர்வுடன் சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு, நீயே சம்மட்டியாக மாறினால் ஓங்கி அடி என்கிறார். பல ஆண்டுகளாக பட்டறை கல்லாக இருந்த அடிதாங்கிய பிள்ளைகள் இப்போது சம்மட்டியாக மாறி இந்த கொடிய தீய ஆட்சி முறையை அடித்து நொறுக்குகிறோம். 60 ஆண்டுகளாக என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை சொந்தங்களே, இந்த மண்ணில் ஆள் மாறுகிறது, ஆட்சி மாறுகிறது, ஆட்சி முறை மாறுகிறதா? திமுக போய் அதிமுக, ஐயா கருணாநிதி போய் அம்மையார் ஜெயலலிதா, ஐயா ஸ்டாலின் போனால் ஐயா எடப்பாடி போனால் ஐயா ஸ்டாலின். ஆள் மாறுகிறது, கட்சி மாறுகிறது, ஆட்சி முறை மாறுகிறதா? அதே ஊழல், அதே லஞ்சம், அதே கொலை கொள்ளை, அப்புறம் அதே டாஸ்மார்க் இங்கேயும் அதே கமிஷன். இவன் வந்தாலும் மலையை வெட்டி மணலாக நொறுக்கி விற்பான், இவன் வந்தாலும் ஆத்து மணலை அள்ளி விற்பான். என்ன மாறுதலை கண்டீர்கள்? என்ன மாறுதல், என்ன மாறுதல்? தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்தல் எழுதிவிட்டு வேலைக்கு காத்திருக்கிற இளைஞர்கள் எண்ணிக்கை 70 லட்சம். 3500 வாய்ப்பு. தேர்வு எழுதியவன் எண்ணிக்கை 50 லட்சம். படித்த வேலை இல்லாத இளைஞர்கள் வீதியில். இங்கே இந்த தலைவர்களில் ஒருவர், எவராவது உலகத்தின் முதல் மொழி உன் மொழி, ஆதிமொழி தமிழ், உலக மொழிகளின் தாய்மொழி உன் தமிழ். மொழி அழிந்தால் ஒரு இனம் சிதைந்த அழியும். அப்ப மொழியை சிதைந்த அழிய கொடுத்து விட்டாய். என் மொழி தமிழ், என் இனம் தமிழினம், என் நாடு, என் நாட்டின் வளம், என் மக்களின் நலம், என் வரலாறு அழிக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது, மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். என் காடு, என் மலை, என் ஆறு, என் அருவி, என் கடல், என் காற்று நஞ்சாகிவிட்டது, என் நிலம் நஞ்சாகிவிட்டது, என் உணவு நஞ்சாகிவிட்டது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று ஒரு தலைவன் இந்த நிலத்தில் பேசுகிறான். பேச மாட்டான். சீமான் மாட்டுக்கு பேசிக் கொண்டிருக்கிறான், ஆட்டுக்கு பேசிக் கொண்டிருக்கிறான். அட பைத்தியமே, பால் பொருளாதாரம் 3 லட்சம் கோடிடா. நான் ஒரு வருஷம் தான்டா என் தாயின் மாரில் பால் குடித்தேன். இதுவரைக்கும் என் பசு மாதா கொடுக்குற, என் கோமாதா கொடுக்குற, என் பசு கொடுக்குற பால் தாண்டா குடிச்சிருக்கேன். அவள் தாண்டா எனக்கு 2வது தாய் அவள் தாண்டா. பசு என்பது மாடு என்பது மாடு இல்லை, ஆடு என்பது ஆடு இல்லை. பைத்தியங்களே, அது நடமாடும் வைப்பகம், மொபைல் பேங்க் என்கிறான்டா உலக அறிஞன் போகிறான். மொபைல் பேங்க்னு ஒரு ஆடு என்றால் 75,000 ஃபிக்ஸட் டெபாசிட்ரா. பைத்தியம். ஆடும் மாடும் செல்வங்களடா. ஆடும் மாடும் ஆட்டோட பேசிக் கொண்டிருக்கிறான், மாட்டோட பேசிக் கொண்டான். இந்தியா அதிகமாக அந்நிய செலாவணி ஈட்டுவது மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான். பீப் எக்ஸ்போர்ட் ஹே, இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்று நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி அவர்கள் பேசியதற்கு டைடி டேலே பால் நாளிலே ஐயா மோடி அவர்கள் பாலை விற்று மிகப்பெரிய பொருளாதாரத்தை நாம் ஈட்டிக்கொள்ள முடியும், பாலிலே தற்சார்பு அடைய முடியும், பால் பொருளாதாரத்திலே என்று பேசியது இருக்கு. போய் பாரு, நானே போட்டு காட்டியிருக்கேன், மறுபடியும் வேணா காட்டுறேன். நீ என்னத்தை புரிஞ்சுக்கிற? மரத்தோட பேசிக்கிட்டு இருக்கான் சீமான், மரத்தோடுங்கிறான். டேய், மரம் இல்லடா, மரம் இல்லை. மரத்துக்கிட்ட என் ஓட்டு இருக்குன்னு நான் போய் பேசலை, என் உயிர் அதுக்கிட்ட இருக்கு, அதனால அதுக்கிட்ட பேசுகிறேன். என் அன்பு கற்றது இந்த பிள்ளைகளே, நமக்கு கல்வி அறிவை போதிக்கிறதா இல்லை, வியாபார அறையாக மாறிடுச்சு. வர்த்தக அறை, அறிவு கருவறை எல்லாமே
மரம் என்பதும் செடி என்பதும் கொடி என்பதும் உலகில் எல்லா உயிரினங்களும் நற்காற்றை ஆக்சிஜனை சுவாசித்து நச்சுக்காற்றை வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை. மரம் செடி கொடிகள் மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடை நச்சுக்காற்றை சுவாசிச்சுட்டு நற்காற்றை வெளியிடும், ஆக்சிஜனை வெளியிடும். அந்த ஆக்சிஜன் தான் உனக்கும் எனக்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் உயிர் காற்று, மூச்சு காற்று. அப்போ உயிர் எங்க இருக்கு? அவன்கிட்ட இருக்கு. அவன் வீசுறான், இந்த காற்றில் இருக்கு. இதை தெரியாது நீ எனக்கு ஓட்டு போட்டு என்னடா பண்றது? இதெல்லாம் படிச்சுட்டு எனக்கு போட்டா போடு, இல்லை எவனோ நடிக்கிறவனுக்கு போட்டு நாட்டை நாசம் பண்ணிட்டு போ. அதை ஏதோ எனக்கு தெரிஞ்சுதான் அண்ணன் சொல்றேன். மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம் என்று பல கோடி பனைத்திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் என்று உங்கள் அண்ணன் கொண்டு வருவது காரணமாக தான். புவி வெப்பமாகுது என்கிறார்கள், பருவநிலை மாறுகிறது என்கிறார்கள். அது மாறவில்லை, நாம் மாற்றிவிட்டோம். அதை தடுக்க இருக்கிற ஒரே கருவி மரம் வளர்ப்பது தான். உனக்கு வெயில் அடிக்கிறது, குடை பிடிக்கிறாய். பூமி தாய்க்கு வெயில் அடித்தால் குடை பிடிக்க வேண்டும். என்ன குடை பிடிப்பாய்? பச்சையாக ஒரு குடை. அது என்ன குடை? இந்த குடை தான். மரத்தை வளர்ப்பதை தவிர வழி இல்லை. அதைத்தான் உங்கள் மகன் மரத்திற்கு மாநாடு போட்டேன். ஒவ்வொன்றும் இதையெல்லாம் தெரியாது. நான் இல்லாது நீ இல்லாத மரம் வாழும். அந்த மரம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. இந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு போடு. வந்து பேசுகிறவங்க எல்லாத்தையும் கவனி, புரியுதா? கவனி. யார் பேசுறது அக்கறையா, அன்பா, யார் பேசுகிற கருத்து சரியா இருக்கு, எவங்கிட்ட நாடு இருந்தால் நல்லா இருக்குன்னு பாரு. உன் அண்ணன் சொல்கிறேன், உன்னை வேலை இல்லைங்கிற சொல் இல்லாமல் ஒழிப்பேன். உன் வாழ்விடத்திலே உனக்கு அரசு பணியை தருவேன். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை தொடங்கி உனக்கு வேலை தருவேன். இங்கே திருச்சி கிழக்கில் என்ன வரும்னு பார்ப்பேன். இங்கே எதுவும் வரலையா, பக்கத்தில் நிலமும் வளம் சார்ந்த தொழிற்சாலையை தொடங்கி இங்கேருந்து உனக்கு அங்கே வேலை கொடுத்துருவேன். 2000-3000 ஏக்கரில் மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், கழுதை வளர்த்தல், பன்றி வளர்த்தல், எருமை மாடு வளர்த்தல், எல்லாம் பொருளாதாரம். என்ன அண்ணன் கழுதமைக்க சொல்லுதுன்ற? டே, உலகத்தில் விலை உயர்ந்த பால் கழுத பால் தான்டா. 1 லிட்டர் பால் 5000டா, 5000டா. அடே, எவ்வளவோ வேலை இருக்கு. வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லாமல் உன் அண்ணன் உன் மகன் ஒழிப்பேன். எனவே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன். பசி என்ற சொல்லில்லாமல் இந்த மண்ணிலே ஒழிப்பேன். எனவே அறிவு சமூகமே, உங்க அண்ணன் இங்க பார், எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாயின் மீதும் அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ் மீதும் என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற என் உயிர் தலைவன் பிரபாகரன் மீதும் நான் ஆழ்ந்த பற்று கொண்டு வணங்குகிற என் நிறை முருக முப்பாட்டன் மீதும் என் குலதெய்வம் வீரமாகாளி மீதும் ஆணையிட்டு நான் சொல்கிறேன், உன் பிள்ளை, உன் மகன், உன் உடன் பிறந்தவன், நான் சொன்னதை செய்வேன், உறுதியாக நிறைவேற்றுவேன். பசி என்ற நாடு இல்லாது என் பைந்தமிழ் நாட்டை படிப்பேன். வறுமை ஏழ்மை என்ற சொல்லில்லாது நாட்டை படைப்பேன். இலவசத்திற்கு கையேந்தாத ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் பெற்றோர்கள், என் மண்ணின் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன். தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை இது கொடுப்பேன். இதை நம்பி ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். திமுகவுக்கு உதயசூரியனுக்கு போட்டீர்கள், அதிமுக ரெட்டலைக்கு போட்டீர்கள், தாமரைக்கு போட்டீர்கள், கைச்சிலத்துக்கு போட்டீர்கள். அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். முதல் முறையாக விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி என் தம்பி மருத்துவர் கிருஷ்ணசாமியை வெல்ல வைத்து நீங்களும் வெற்றியடையுங்கள். எங்கள் வெற்றி உங்களின் வெற்றி. நாங்கள் எதற்காக வந்தோம்? உங்களுக்காக. எங்கிருந்து வந்தோம்? உங்களிடமிருந்து. ஏன் வந்தோம்? இதுவரை நீங்கள் தூக்கி சுமந்து வந்த துயர துன்பத்தை துடைக்க. இதுவரை இந்த நாட்டில் இருக்க பிரச்சனையை தந்தவர்கள் எல்லாம் ஒரு பக்கம், பிரச்சனையை தீர்க்க உங்களோடு வந்தவர்கள் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் ஒரு பக்கம். நீங்கள் எந்த பக்கம்? 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி அதை முடிவு செய்யுங்கள். இங்கே திருச்சி கிழக்கிலே போட்டியிடுகிற என் உயிர் தம்பி, என் ஆறுயிர் இளவல் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றியடையுங்கள். நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். அவன் மருத்துவ பணி செய்தான். தேக மருத்துவம் செய்தது இருக்கட்டும், தேசம் நோயுற்று இருக்கு, தேசத்திற்கு மருத்துவம் செய்ய வா என் தம்பி என்று அழைத்து கொண்டு வந்தேன். என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, உங்களின் மதிப்புமிக்க வாக்கை என் தம்பி கிருஷ்ணசாமிக்கு செலுத்தி அவனை வெல்ல வையுங்கள். நீங்களும் வெற்றி அடையுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. அடுத்ததாக இது தெரியுதா?
தமிழ்நாட்டு அரசியல்ல உன் அண்ணன் வந்த பிறகுதான் இங்க பாரு செங்கோல் கொடுத்துக்கிட்டு இருந்தான், அது கொடுத்துக்கிட்டான். முத வேல் கொடுக்க வச்சது உங்க அண்ணன் தான். நான் என் பாட்டன்ட்ட போய் வேண்டும் போது சொன்னேன், டேய் நீ உன் வேலோட வாடா என் பாட்டனா, நான் உன் தமிழோடு வாரண்டா, தெருவங்க விளையாடி பாப்படான்னு அவன்கிட்ட கேட்டேன். அவன் நீங்க வரு, நான் சும்மா சினிமா எடுத்து பொழைச்சிக்கிட்டு இருந்தேன், என்னை கொண்டாந்து எல்லாரும் இறக்கி விட்டீங்க, இங்க வரு நீ வா. சரி என்னை ஜெயிக்க வைக்காம எப்படா அந்த நாட்டுக்கு மக்களுக்கு நீ நல்லது செய்ய போறான்னு கேட்டேன். சரி வாரேன்னு வந்துட்டான். எந்த பாட்டு? டேய் 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 அண்ணன் பேசுறதுக்கு கஷ்டப்படுறா. அடுத்ததாக இந்த துறையூரிலே என் தங்கை, என் அன்பு தங்கை கௌசல்யா அவர்கள் முதுகலை வணிகம் படித்திருக்கிற கௌசல்யா சுரேஷ் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்த வேண்டும் என்று கேட்கிறேன். என் தங்கையை வெல்ல வைத்து நீங்களும் வெற்றியடையுங்கள். உங்கள் பிரச்சனைகளை மனுக்களாக கொடுத்து முறையிட்டு போராடி கவலையும் கண்ணீருமாக நின்ற மக்களே, உங்கள் பிள்ளைகள் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, குறை தீர்க்க வந்தவர்கள் என்பதை நினைவில் வைத்து, நாங்கள் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு என் தங்கை கௌசல்யா சுரேஷ் அவர்களுக்கு நீங்கள் துறையூரில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக என்னுடைய தங்கை இங்கே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே இங்கே திருச்சி மேற்கு தொகுதியிலே போட்டியிட தங்கி புவனேஸ்வரி அவர்களுக்கு விவசாய தினத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். அடுத்ததாக மணப்பாறை சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் ஆருயிர் இளவல் வழக்குரைஞர் அருணகிரி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு உங்கள் மகன் வேண்டுகிறேன். அடுத்ததாக திருவரங்கம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி என் ஆருயிர் இளவல் தர்மராஜ் அவர்களுக்கு முதுகலை அறிவியல் படித்த என் தம்பிக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, நமது வெற்றி என்பது வரலாற்றில் மாபெரும் மாறுதல். திமுக அதிமுக வெற்றி, காங்கிரஸ் பிஜேபி வெற்றி என்பது ஒரு சாதாரண நிகழ்வு. உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி, வரலாற்றில் மாபெரும் மாற்றம். இதை மனதில் வைத்துக்கொண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி வாக்கு செலுத்தும் போது விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் அன்பு தம்பி வெல்க வெல்க, நாம் தமிழர்.